பணித்துளிகள் ஜனவரி 9, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு உங்களை காண்கிற தேவன். தியான வசனம் யாத்திராகமம் 20:4-5. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். தேவனை சுட்டி காட்டுவதற்காக உருவாக்கப்படுகிற வேறு எதுவாக இருந்தாலும் அது சொரூபம் எனப்படுகிறது. விக்கிரகம் என்பது முப்பரிமாண சிலை. இவை உயிரற்றவை. இவற்றுக்கு கண்கள் இருக்கும், ஆனால் காண முடியாது. சங்கீதம் 115:5. நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகார் வனாந்திரத்துக்கு சென்ற போது சோர்ந்து போயிருந்தாள். அவளுடைய தனிமையிலே தேவன் அவளை சந்தித்தார். அவளுடைய கண்ணீரையும் பயத்தையும் மனவேதனையையும் கண்டார். நிலையிலே அவள் நீர் என்னை காண்கிற தேவன் என்றாள். ஆதியாகமம் 16:13. நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவருக்கு லஹாய் ரோயி என்றும் பெயரிட்டார். எந்த நிலையிலும் அவர் பார்வைக்கு புறம்பாக எதுவும் இல்லை. அவர் அன்னாளின் கண்ணீரையும் கண்டார். அவள் ஆலயத்திலே மௌனமாய் அழுத போது அவளை மதுவில் மயங்கியவள் என்று ஆசாரியன் தவறாக நினைத்தார். ஆனால் தேவன் அவளுடைய இருதயத்தை பார்த்தார். அவளுடைய துக்கத்தை ஆனந்தமாக மாற்றினார். 1 சாமுவேல் 1:10-13 இச்சம்பவத்தை வாசிக்கலாம். அதே தேவன் இன்று உங்களையும் காண்கிறார். மற்றவர்களுக்கு புரியாத உங்கள் போராட்டங்களை காண்கிறார். உங்கள் உறக்கமில்லா இரவுகளை பார்க்கிறார். அவர் தூரத்தில் அல்ல, உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் செயல்படாத சிலை அல்ல, அவர் செயல்படுகிறவர். நான் உன்னை பார்க்கிறேன், உன்னுடனே இருக்கிறேன் என்கிறார். 2018 ஆகஸ்டில் கேரளா மிகப்பெரிய வெள்ளத்தை சந்தித்தது. ஏராளமானோர் வீட்டின் கூரைகளில் சிக்கி கொண்டனர். எர்ணாகுளம் மாவட்டம் செங்கமநாட்டை சேர்ந்த 25 வயது கர்ப்பிணி பெண்ணான சஜிதாவும் அவர்களில் ஒருவர். அவர் கூரையின் மேல் ஏறி உதவிக்காக ஜெபித்தார். கர்த்தாவே, நீர் என்னை காண்கிறீர், என் குழந்தை சாகாதபடிக்கு காப்பாற்றும் என்று ஜெபித்தார். அடுத்த நாள் காலை திடீரென விமானியின் மனதில் எழுந்த உந்துதலால ஒரு கடற்படை ஹெலிகாப்டர் வந்து அவர்களை மீட்டது. சில மணி நேரங்களிலேயே சஜிதா ஒரு ஆரோக்கியமான ஆண் குழந்தையை பெற்றார். தேவன் காண்கிறார், நினைவில் வைத்திருக்கிறார், நேரத்தில் உதவி அனுப்புகிறார். நீங்களும் பயம், நோய், துயரம் போன்றதொரு வெள்ளத்தில் சிக்கி இருக்கலாம். அன்னாளின் தேவனை, ஆகார் கண்ட தேவனை, சஜிதா ஜெபித்த தேவனை நினைவில் கொள்ளுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிவார். நான் சிலையல்ல, நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வேன் என்கிறார் எபினேசர். நாம் அவரை கூப்பிடுவோம். நம்மளுடைய எல்லா நேரங்களிலும் அவர் நமக்கு உதவி செய்கிற எபினேசராக இருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.